நான் பாப்பா ஆன்மீக சுற்றுலாவா நான் பல மணி நேரமா பாத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு இவ இந்த சேலை கட்ட ஆரம்பிச்சு. நல்லா இருக்குதா? ஆனா இதுதாங்க எனக்கு அப்ப சேலை கட்டினா தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே சேலை கட்டாம திடீர்னு சேலை கட்டினா பயந்துரும்ல சேலைக்கே. இது எப்படி தெரியுமா இருக்கு? பேரழகே பார்த்து வியக்கிற பேரழகு அந்த அளவுக்கு இல்ல. இதையாடா 1 மணி நேரம் கட்டின பையா. எப்பவுமே ஒரு சுடிதார்ல பாத்துட்டு இருக்கும் போது சாரில பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு. அவ்வளவுதான். நல்லா இல்ல அது எப்படி நீ சொல்லலாம்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக கட்டிட்டு ஆன்மீக சுற்றுலா கோவிலுக்கு தாங்க போகிறோம் சாரி கட்டிட்டு. ஆனால் எப்பவும் போல துபாய் கோயிலில் போய் உங்களை ஏமாத்தாம அபுதாபி டெம்பிள் போகிறோம். ஆமாம். ஏன் எதுக்கெல்லாம் தெரில, திடீர்னு காலைல மெசேஜ் பண்ணாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். போமா போகலாம். இவன் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் கூட நான் நைஸாக இப்போ தான் சாப்பிட்டு நின்னேன் லெமன் சோறு. சரிங்க. வெல்கம் டு ஃபுல்லா ரெடி ஆயிட்டவங்க பார்க்கலாம். ஓ அப்படியா? வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். சிவு இன் சாரி. ரெடி ஆயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டி vlog-ஆ? எஸ் ஃபர்ஸ்ட் சாரி கட்டுறதுக்கே ஒரு vlog எடுக்கலாம் போல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா சாரி கட்டுறோம். சாரி கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா 1 minute-ல எதுவோ அந்த சாய் பல்லவி அவங்க சொன்னாங்க அது கட்டிடுவாங்களாம். அவங்களுக்குலாம் 1 நிமிஷம் தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ஆடி மாசத்துக்கு ஒரு தடவை. பெண்ணாவே உணரலையே அப்புறம் எப்படி உனக்கு சாரி கட்ட வரும்? இப்படி கட்டுறவங்களுக்கு அதுவும் இல்லாம எனக்கு சாரியவே கட்ட தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த முடிச்சு இப்படி பின்னி போட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பின் யூஸ் பண்ணிருக்கான். எங்க பார்த்தாலும் இந்த நோட்ல தான் நம்ம அட்டை போடும் போது பின்ன ஸ்லாப்பர் அடிப்போம்ல, அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பின்னு, எல்லா சைட்லயும் பின்னு. இங்க தெரிஞ்சிரும் பின்னு, அங்க தெரிஞ்சிரும் பின்னு, அங்க பூசு எங்க பூசுங்கிற மாதிரி சாரி ஃபுல்லா பின்னு மட்டும் தான் இருக்கு. ஆமா எனக்கு ஒருவேளை கட்டிட்டு சும்மா இருக்கிற நேரம் கட்டி பழகணும் திவ்யா அப்படின்னு சொல்வீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஒரே ஒரு சாரி தான் இருக்கு. இதுவும் எப்போ வந்தோம்னா தலை பொங்கலுக்கு நாங்க அப்போ இங்கதான் துபாயில வந்திருந்தோம். அப்போ சித்ராக்கா வந்து எடுத்து கொடுத்தாங்க அது சாரி. அப்புறமா இவனுக்கு ஒரு ட்ரெஸ் வேஷ்டி சட்டை அதெல்லாம் வச்சு எடுத்து கொடுத்தாங்க. அப்போ இது உள்ளது. அதுக்கப்புறமா எனக்கு சாரி எதுவுமே நான் இந்தியாலயும் சரி இங்க என்ன கட்ட போறோம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஓகே கட்டலாம் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. இந்து அக்கா தேங்க்ஸ் இந்து. ஃபைனலி நான் இவளை சாரியில பாக்குறேன். எப்ப பார்த்ததுன்னா லாஸ்ட் நாங்க குருவாயூர் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years முன்னாடி இவளை நான் சாரியில பார்த்தது. இப்ப திரும்பவும் அந்த கோலத்தை காண்பித்ததற்கு நன்றி இந்து. நீங்க இல்லைன்னா அழகா அங்க ஒரு மெரூன் கலர் எப்பவும் போல ட்ரெஸ் எடுத்து அழகா வச்சிருந்தா. நீங்க சொல்ல போய் இப்ப அதுல இருந்து இதுக்கு கன்வெர்ட் ஆயிட்டான். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. அது எப்படி வந்திருக்கு தெரியல. எப்படியோ போட்டு மறைஞ்சு நல்லா இருக்கு நிஜமாவே இது நல்லா இருக்கு. ஆமா இந்த பையனுக்கு ஒரு டேஸ்டே இல்லப்பா. சாரில நல்லா தான் இருக்கு. எப்படி vlog ஃபுல்லா நடக்கும் போது எடுப்போம், போட்டோ எடுப்போம். பாருங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் गाइस. என்னால மூஞ்சி மேல திட்ட முடியல, அவங்களால முடியல. அவை சண்முகில கமல் சார் சாரி கேட்டிட்டு அங்கங்க அது இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு வீடு ஃபுல்லா பரப்பி விட்டுருக்கா. ஏதோ 8 அடி சேலையே 9 அடி என்னன்னு தெரியல. அது அவரு வீடு ஃபுல்லா இருக்குது சேலை. கேட்டிட்டு நடக்க முடியாம நடப்பார்ல அந்த மாதிரி தான் நான் நடக்க போறேன். நல்ல பப்பரக்கேன் நடந்துட்டு இருந்தேன். நல்லா வடிவேடு அந்த இது வச்சு நடப்பார்ல அந்த மாதிரி தான் இப்ப நடக்க போறேன் நானு. சரி ஓகே. ஆன்மீக சுற்றுலாவுல நம்ம கூட ஒரு ஆள் வந்து இணைய போறாரு. ஆமா மிஸ்டர் வேற யாரும் இல்ல MMK கட்ஸ். அதுல ஒரு எம் வந்து ஆல்ரெடி அவங்க அண்ணா வீட்ல இருக்காங்க. சோ இன்னொரு எம் நம்ம இங்க இருந்து பிக் பண்ணிட்டு கோயில் போறோம். பாப்போம் 2:30 வரேன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. மணி 3 ஆயிடுச்சு. இதுக்கு எல்லா காரணமும் இந்த சேலை விபத்து மட்டும்தான். A few minutes later. என்ன இன்னைக்கு மட்டும் ரொம்ப பெண்மையா உணர்றீங்களே? ஏன் என்ன விசேஷம்? ஏன் எல்லாரும் சாரி கட்டிட்டீங்க? சாரி கட்டுறத கட்டுற நேத்தே சொல்லணுமா இல்லையா? 2 மணி நேரமா இந்த சாரியோட நான் போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். தெரியுமா உனக்கு? கட்டவும் தெரியல, கட்ட வேணாம்னா விடவும் மாட்டேங்கிறாங்கம்மாவா. லாஸ்ட் எப்போ சாரி கட்டினான்னு கேள்வி அவள்கிட்ட.
1.5 வருஷமாச்சு அவ சேலை கட்டி. இப்ப பாரு இந்த மாதிரி திவ்யாவை அழுக்கு நைட்டிலே பார்த்துட்டு இருந்த உங்களுக்காக நாங்க பிளான் பண்ணி பெண்மையா மாத்திருக்கோம் பாருங்க. பெண்மையா உணர்றியாண்ணா? ஆனா இந்த பெண்மை பயங்கரமா இருக்குது. எப்படி சீக்கிரம் கட்டிட்டாங்க. எங்க வீட்ல 3 பொண்ணு. மூணாவது பொண்ணு மொத்தமா உட்காந்துருக்கு. இவங்க சீக்கிரம் கட்டிடுவாங்கன்னு தெரியும். இவங்க எல்லாருமே சீக்கிரமாவே கட்டிட்டோம் அப்படிதான் சொல்ல சொன்னாங்களா? சாரி, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு தெரியாதுலடா. காதல் என்னதான் புளிசோறு அடிச்சுட்டு வந்ததுனாலும் ஊட்டுறப்ப சாம்பார் இருக்கானா, அவர் ஊட்டுறப்ப எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓ மை காட், பெரிய வாய் திவ்யாவும் குட்டி வாய் தினேஷ்க்கும் கொடுக்குறான். இதை நான் பார்த்துட்டேன். ஆமாங்க மணி. வணக்கம் டு அபுதாபி டெம்பிள். கையில் என்ன எங்க கொண்டு நிறுத்திருக்க பாத்தியா? ஆசி தண்ணி எல்லாம் சிலு சிலுன்னு தெரியுறாங்களே இந்த லைட்டிங்ல. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா தெரியுறாங்க. ஐயோ அவங்கள எடுக்கலங்க நானு. டேய் இந்த 3 பேரையும் பாத்துக்க, அது மாதிரியே பாட்டு போட்டுக்க. ஏய் கங்கா தமிழ்நாட்டுல இல்லம்மா, வெளிநாட்டுல இருக்கு. மோனி இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிற? எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாபாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சாரி நாளைக்கு பிறந்த நாள். பாபா ஸ்பெல்லிங் வந்து BHAVA தானே? நாங்க பக்வாலடா பாபா. பல ஜென்மங்களா நாங்க ஆமா வெட்டிட்டு இருந்த ஒரு ஏரியா. ஆனா இப்ப அந்த கடையே 3 நாள் நம்ம இங்க வந்தா வெட்டுறோம் பாரு. சோ லாஜிக்கலி இங்க இருக்காது. தங்கச்சி நசுக்கி போடு. லைட்டர் என்கிட்ட கேட்குறான் பாப்பா. சிட்டா கேக்கு பாதி உடைஞ்சிச்சு. அடி பாவி நான் இல்ல. மோனி ஆக்சிடென்ட் பண்ணிருக்க கேக்கு. டீச்சர் இல்லங்க. டீச்சர் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். யூ தூரமா போய் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேங்கறாரியா? இன்னைக்கு பிறந்த நாள். ஐயோ எல்லாத்திலும் முன்னிலை. அங்க போங்க. குடும்பங்கிறத மறந்து கரெக்டா பண்றதாங்க. எல்லாம் தினேஷ் தான் சொல்லி கொடுத்தான். போய் வேண்டிக்கோங்க. to you, happy birthday to you, happy birthday dear mother, happy birthday to you. நல்லதா வேண்டி புரி விடுங்க பாத்துக்கலாம். இப்போ அவளுக்கு தான் ஓட்டுவாங்க. ஆமாம் புருஷனுக்கு தான் ஓட்டணும், வேற வழி இல்லை. ஸ்வீட் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கு. நல்லா இருக்கும். என்னது சோலாபூரி? அது கூட வாங்கி தருவியா? அது சாம்பிள் வச்சிருக்காங்க. நிஜமாவே நவீன் அந்த மீம் போட்டுறா. பரவாயில்ல, என்னை பத்தி உனக்கு தெரியும். அவனே மாச சம்பளத்தை 4 தடவை ரிமைண்ட் பண்ணாதான் நானே அனுப்புறேன். ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு போல இருக்கு. தினேஷ் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க வியூவர்ஸா. ஸோ வைப் வித் கார்த்திக் சேனல் இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது டிடி அட்ரஸ் சேனல் போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதே சீன் இதே மினிட்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். அப்படியே கடனா
ஏன்னா கோயிலுக்குள்ள ஒரு கேமரா தான் கொண்டு வந்திருக்கோம், எங்க கேமரா தூங்கு. நான் அதாவது ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். நம்மால் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா அவன் கேமராவை உள்ள வந்தப்பவே அந்த நேபாளி அண்ணன் புடுங்கி உள்ள வச்சிருப்பாரு. டேய் என்னடா குட்டி சைஸ்ல என்னமோ கொண்டு வர. என் சேனலை ஃபாலோ பண்றவங்க டிடி அட்ராசிட்டிஸ் அண்ட் முக்கியமான ஒரு சேனல் வந்து தூங்கிட்டு இருக்கு. எம்எம் கேக் என்ன சொன்னீங்க? என்ன மொரட்டான என்ன சொன்னாரு? இல்ல மொரட்டான மொக்க ஜோக் போக்குற மொக்க போடும் காதல் ஜோடினாரு. எங்கள் ஃபேமிலியை நாராக கிழித்த தினேஷ் ப்ரோ. நல்லா இருந்தது எம்எம்கே. அவள்கிட்ட மட்டும் சொன்னா அவ டெலிகாஸ்ட் பண்ணிட்டா. டிடிக்கு அசிங்கமா தான் திட்டுவாங்க. இல்ல டிடி அட்ராசிட்டிஸ்க்காக யாராவது கமெண்ட் பண்ணுங்க என்ன பேரு அப்படின்ட்டு, ஆப்டா இருக்கும்னு. மோனி இந்த மாப்பிள்ளை மூஞ்சியை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, பாவப்பட்ட மூஞ்சி. ஒரு கமெண்ட் பார்த்தேன், திம்சு கட்ட தினேஷ். நல்லா இருந்தது இல்ல? ஏய் அப்ப இன்னொரு டீக்கு என்ன சொல்லுவ? அது திவ்யாவில் நல்லவன், நான் கெட்டவன். அப்போ ரொம்ப மோசமானவன். நவீன் அது போடாதா, போடுறா. திம்சு கட்ட தினேஷ் சேனல் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு. ஓகே, இத்துடன் இந்த எபிசோட் பைபித் கார்த்திகளும் தினேஷ் எபிசோட்லயும் மோனி மாப்பிள்ள காதல் கட்சியில வருமானு தெரியல, வந்துச்சுன்னா முடிவடைகிறது. நன்றி, வணக்கம், பாய் பாய்.